அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவங்க ஒரு முடிவை எடுக்கும்போது பல முறை ஆலோசித்து தான் முடிவெடுப்பாங்க. இந்த முடிவை எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி தான் இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது, நாங்கள் எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. நம்மளுடைய சனி பகவான் நீதிமான், தன் நிலையிலிருந்து பின்வாங்காதவர். இவங்க வக்ரமாயி நவம்பர் மாதம் இறுதியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல நேர்மையாக பொறுமையாக இருக்க வேண்டும். சனி பகவான் ஒரு குருவாக இருந்து வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தருகிறார். கன்னி ராசியை பொறுத்தவரை ரோக சனியாக பெயர்ச்சியாகி கண்டக சனியாக வக்ரமாகி மீண்டும் ரோக சனிக்கு திரும்புகிறார். குரு, சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கன்னி ராசிக்கு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கும் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். பிறரை நம்பி வாழ்கின்ற நிலை மாறி தொழில் வாழ்க்கை நல்ல முறையில நடக்கும். லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். திருமண முயற்சி, தொழில் முயற்சி, வெளிநாடு முயற்சி போன்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் தடைகள் நீங்கும். சொந்த வீடு அமைவது பாக்கியம். நீண்ட நாள் வழக்குகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். களத்திரகாரகன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். கடந்த கால மனக்கசப்புகள் மறைந்து மன நிம்மதி உண்டாகும். 4, 5 கிரகங்கள் துணை இருப்பதால் வெற்றியை நோக்கி எளிதில் நகரலாம். உறவிடம் பாத்தியில் பார்த்து நடந்துக்கணும். தவறான மனிதர்களுடைய சேர்க்கையை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க.
மனசுல விரக்தி, பயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அதிகரிக்க போகுது. வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நிதானமாக நீங்க இருந்துக்கணும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது. குரு பகவான் தருகின்ற பாடத்தை விட சனி பகவான் தரப்போகின்ற பாடம் அற்புதமான பலனை தரும். தன்னை உணர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருகிறார். கங்கையை விட உயர்ந்த நதி காவிரி. டிசம்பர் மாதம் இறுதிக்குள் காவிரியில் 3 முறை முழுகி சூரியனை வழிபட்டால் இழந்ததை திரும்ப பெறலாம். கண்டக சனியில் இருந்து ரோக சனியாக வருவதால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானை வழிபட்டால் நட்பலன்களை பெறலாம். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் நிறைவேறுங்க. கன்னி ராசிக்கார நேயர்களே, குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. ரகசியம் காட்ட வேண்டிய விஷயங்களை மறைத்துவிடும் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையை மேற்கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கைகொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை அதிகரிக்கும். பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டி வரலாம். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு வாகனம் வண்டி முயற்சி சாதகமான பலன் தரும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகனங்கள் சேர்க்கை இருக்கும். பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். கலைத்துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எதிலும் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமடலாம். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியன் சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினர்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதிலும் துணிச்சல் கொள்ளும். உங்களுடைய துணிச்சல் அதிகரிக்க போகுது. எதிலும் முன்னேற்றம் காணப்பட போகுது. இஷ்டத்துக்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களை பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியடைய போகுதுங்க இந்த மாதம். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து சேரும் நாள் வந்துருச்சு. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குருவின் பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாமல் போகப் போகிறது. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியடைய போகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் மனக்கவலைகள் நிறையா இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே காணல் நீராய் கரையப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தடைகள் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை நிறம், ஊதா நிறம். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு.
பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயலப் போறீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரிங்க. திறமைக்கு மதிப்பு வரப்போகுது. மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற போகிறாங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்க போகுது. புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்க போகுது. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகுது. அரசியல்வாதிகள் கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள். கடந்த 2.5 வருடங்களாக பட்ட பண கஷ்டம் தீரப்போகுது. பழைய கடன் அடைய போகுது. புதிய வருமான வழிகள் திறக்கப் போகுது. நிலம், வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போது நடக்குங்க. காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உறுதி. குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும்.
குரு 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடரும். பாஸ்போர்ட், விசா, வெளிநாட்டு வேலை, ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கறது, இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் நேரம் சிறப்பாக இருக்குது. சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வாய்ப்புகளை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்குங்க. குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியையும் தரப்போறார். அந்த சக்தியை தாங்கி வளர்த்து கொள்ள சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம். ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி 3 முறை நமஸ்காரம் பண்ணுங்க. அதோட ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இளமையான தோற்றத்துடனும் மனதளவில் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இவங்க மனதளவில் எதையும் வைத்து கொள்ளாம பிறரை கெடுக்க நினைக்காம பேராசை இல்லாம இருக்கிறதுனால எப்போதுமே அழகா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் முழு பொறுப்பையும் இவங்க தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.